வணக்கம். போன வாரம் நிதியமைச்சர் நிர்மலா மாமி தாக்கல் பண்ண பட்ஜெட்ல தமிழ்நாடு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் எப்போதும் சொல்லக்கூடிய திருக்குறளை கூட சொல்லல, புறக்கணிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை ₹1 கூட கொடுக்கல. அதை கண்டிச்சு தான் இன்று இந்தியா கூட்டணி சார்பாக தமிழ்நாடு முழுசும் மாவட்டங்கள் தோறும், ஒன்றியங்கள் தோறும், பேரூராட்சிகள் தோறும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடந்தது. பாஜகவை கண்டிக்கிறோம். பாஜகவுக்கு துணை போகும். குடிநீர் நிதி எங்கே போச்சு? எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு? 100 நாள் வேலை திட்ட நிதி எங்க போச்சு? எங்க வரிப்பணம்? ஏன் இந்த கண்டன பொதுக்கூட்டங்கள் இந்தியா கூட்டணி மட்டும் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கட்டக்கூடிய வரிப்பணம், அதாவது நம்ம இந்த சேரி வாங்கினாலும் அதுக்கு வரி கட்டுறோம், அதே போல ஒரு சோப்பு வாங்கினாலும் அதுக்கு வரி கட்டுறோம், ஒரு ஷாம்பு ₹1 ஷாம்பு வாங்கினா கூட அதுக்கு 10 பைசா வரி கட்டுறோம். அதே போல தான் நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு வரி கட்டுறோம். எல்லாத்துக்குமே கார் வாங்கினா வரி, 2 வீலர் வாங்கினா வரி, ஒரு சைக்கிள் வாங்கினா வரி. அப்போது தொட்டதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட்டுற வரி பணத்தை நம்முடைய தேவைக்காக திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்தியாவிலேயே அதிக வரி கட்டக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. நம்ம ₹1 கொடுத்தோமா வரி, அவங்க வெறும் 29 பைசா தான் கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அங்க வரி ரொம்ப குறைவு தாங்க. மக்கள் தொகை அதிகமா இருந்தாலும், நிலப்பரப்புகள் அதிகமாக இருந்தாலும், இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் தான். ஆனா உத்தரப்பிரதேசத்திலேயே வரி தமிழ்நாட்டை விட கம்மியா தான் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தாக்க, அங்க வாங்கும் சக்தி இல்லை. அங்க மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்காங்க. அங்க மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரல. இங்க தமிழ்நாட்டுல மக்கள் தொகை உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணும்போது இங்க குறைவாக இருந்தாலும், நிலப்பரப்பு குறைவாக இருந்தாலும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் உயர்த்தி இருக்குது. அதனால வாங்கும் சக்தி அதிகமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்காங்க. அதனால இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது மாநிலமாக அதிக வரி பகிர்வு மாநிலமாக இருக்கு. அப்படி நம்ம அதிகமாக கொடுத்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி தான் கண்டிக்குதே ஒழிய, இங்க ஒரு எதிர்கட்சின்னு இருக்கு. எதிர்கட்சி, அதாவது அதிமுக ஆட்சியில இருக்கும்போதும் அப்போதும் அவங்க ஒன்றிய அரசாங்கத்து கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போதும் அவங்களுக்கு வரி கொடுக்கல. இப்போ அந்த ஒக்கி புயல், கஜா புயல் போன்ற நேரத்தெல்லாம் வெள்ள நிவாரண நிதி கேட்டப்ப அவங்க கொடுக்கல. அதே போல வரியும் முழுசா பகிர்ந்து கொடுக்கல. மாநிலங்களுக்குன்னு 5ஆண்டு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட வரி பகிர்வு 41%. அந்த 41% கூட பகிர்ந்து கொடுக்காம இருக்காங்க. அந்த நேரத்தில் கூட அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட நம்ம தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்மளுடைய தலைவர், அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வரி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்போதும் நம்ம போராட்டம் இருந்தோம். நம்ம எதிர்கட்சியில் இருக்கும்போதும், இப்போவும் நம்ம ஆளுங்கட்சியில இருக்கும்போதும் நம்ம தான் போராடிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிச்சு, ஒன்றிய அரசாங்கத்தோட மக்கள் விரோத போக்கை கண்டிச்சு தொடர்ந்து நம்ம களத்துல இருந்துகிட்டே இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுவே அதிமுக இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் சரி, ஒன்றிய அரசாங்கத்துக்கு கைப்பாவையாக இருந்துகிட்டு அவங்க நீட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு அடிமை சேவகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட தமிழ்நாடுன்ற பெயரை உச்சரிக்கல, திருக்குறளை கூட சொல்லல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை கொடுக்காம இருக்கிற இந்த நேரத்துல கூட அந்த மோடி அரசாங்கத்துக்கு ஜிங்சக்காம் போட்டுக்கிட்டு அடிமையிலே நான் தான் முரட்டு அடிமை, நான் தான் ஆகச்சிறந்த அடிமை என்று சொல்லிக்கொண்டு கேள்வி எந்த ஒரு இதுவும்
கண்டிக்கவே இல்லை. அப்போ எப்போதுமே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த எதிர்க்கட்சி வேலையும் செய்து கொண்டு, ஆளுங்கட்சி வேலையும் செய்து கொண்டு, மக்களுக்காக எப்போதுமே களத்தில் இருக்கக்கூடிய ஒரே பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்று அது போலதான் இன்னைக்கு நகரங்கள் தோறும் ஊராட்சி பேரூராட்சிகள்லாம் இந்தியா கூட்டணி சார்பாக கண்டனம் தெரிவித்து நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் இன்னும் விரிவடையும். ஏன்னா ஆளுங்கட்சி பிஜேபி அல்லாத மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் இதே வேலை தான், அவங்க வரியை பகிர்ந்து கொடுக்கறதில்ல. அதனால மாநிலங்கள் வெகுண்டு எழுந்தால் கட்டாயம் ஒன்றிய அரசாங்கம் பணிஞ்சு தான் போய் ஆக வேண்டும். அந்த சூழ்நிலையை தமிழ்நாட்டிலிருந்து நம்ம முன்னெடுப்போம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் பெரியண்ணன் போக்கோட ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும்? இந்த ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டில் கால் வைக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வேலைப்பாடுகளை செய்யணும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தை நம்மோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.